காசோலை மோசடி வழக்கில் இயக்குனர் லிங்குசாமிக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை அல்லிக்குளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திரைப்பட இயக்குனர் லிங்குசாமிக்கு சொந்தமான நிறுவனம் தனியார் நிறுவனத்திடம் கடந்த 2016ஆம் ஆண்டு 35 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றது. இதனை லிங்குசாமி நீண்ட காலமாக செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து 48,68,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. இதற்காக அளிக்கப்பட்ட காசோலை வங்கியில் பணம் இல்லாமல் திரும்ப வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அல்லிக்குளம் நீதிமன்றத்தில் லிங்குசாமி மற்றும் அவரது நிறுவனத்தின் போது காசோலை மோசடி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இயக்குனர் லிங்குசாமி மற்றும் அவரது நிறுவனத்தின் இயக்குனர் சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து திரும்ப கொடுக்காவிட்டால் கூடுதலாக 2 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க உத்தரவிட்டு தீர்ப்பளித்தார். இதற்கிடையே நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் லிங்குசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.